பிராமண கடப்பாறைன்னு ஒன்று புதுசாக தூக்கிட்டு உள்ள வந்த சீமாண்டி என்ன சொல்கிறான்? பிராமண கடப்பாறை ஒரு இவளையில் இருக்குமா ஜமால்? இவளையில் இருக்குமா? அது இருக்கும். என்னன்னா, இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களை பின்னோக்கி இழுக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரும்பாடுபட்டு இந்த இளைய சமூகத்தை அப்படி புஷ் பண்ணி தள்ளி அழகா மேல கொண்டு போய் நிறுத்தும் பொழுது, ஒரு மாபெரும் கல்வியாளரா, மருத்துவரா, மிகப்பெரிய பொறியாளரா இப்படி மாற்றும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த சாதனையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது பொறுக்க முடியாத இந்த மயிலாப்பூர் மாமாங்க, நாக்பூர் நாய்ங்க போடுற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டுதான் இந்த மொன்ன நாய் என்ன பண்றா, படிச்சு என்ன பண்ண போற, ஆடு மாடு மேய்கிறான். அதுல எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா, படிக்காத ஆடு மாடு மேய், படிக்காத விவசாயம் பண்ணு, இங்க வந்து ஏறு பிடிச்சாதான் சோறு, இதையே டைலாக்க தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கான் இந்த சீமான். அவங்க பையனை ஏன் படிக்க வைக்கிறான்? முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கி கொடுத்த டைட்டில் பார்க்குங்கிற ஒரு இடத்துக்கு போன பிறகுதான் இன்னைக்கு அவங்க சுயமரியாதையை உணர ஆரம்பிச்சான். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மென்பொருள் பணியாளராக மாறிட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் கடந்த காலங்களில் இருந்த வறுமையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவன் படித்து நல்ல நாகரிகமாக உடை போட்டு, படிக்கவே முடியாத எவ்வளவோ ஏழை பிள்ளைகளை இன்னைக்கு படிக்க வைக்கிறதுக்கான அனைத்து வசதிகளையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சு கொடுத்துருக்கு. நகரத்துக்கு வராங்க, நாகரிகத்தை பார்க்குறாங்க, ஓ இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இதையெல்லாம் ஏற்றுக்க முடியாத இந்த சங்கி குருமூர்த்தியோட கால நக்கிற இந்த சீமானுங்கிற மொன்ன நாய் என்ன சொல்கிறான்? விவசாயம் பண்ணவா, ஆடு மாடு மேய்க்கவா? இப்போ இவன் ஒரு தடவை கேட்டான், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, எல்லாமே டாக்டரை ஊசி போட போயிட்டா சோறு யாருக்கு போடுவான்னு கேட்டான். அவன் சொல்றான், விவசாயம் சொன்னா சோறு திங்காதரானா, நெசவு நெய்னா நீ அமரமா சுத்துவியாடா சீமாண்டி? கண்டிப்பா செருப்படிச்ச மாதிரி கேளுங்க, அவங்க பார்த்து ஒருக்க கேளுங்களா. அவனுக்கு என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு அந்த பிராமண கடப்பாறை குருமூர்த்தி வகையராவை கொஞ்ச நாளைக்கு கூப்பிட்டு சொல்லுவோம், நான் வேண்ட பிஏ கொஞ்ச நாளைக்கு அல்ல சொல்லு. அருமை அருமை என்ன? கண்டிப்பா உன் பொண்டாட்டி கயல்விழியோட வகையராவை கூப்பிட்டு அவங்கள கொஞ்ச நாளைக்கு முகத்தை சிறைக்க சொல்லு. ஆமா, இல்ல நீங்க அந்த வீடியோலயே கவனிச்சீங்கன்னா தெரியும் என்ன சொல்லுவான்னா, சாதி எங்க இருக்கு, உன் மனசுல இருக்குது அப்படின்பா, உன் புத்தியில இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவான். அப்ப நீ சொல்ற மாதிரி சாதி எங்க இருக்கு, உன் புத்தியில இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உனக்கோ நீ தாங்கி பிடிக்கிற அது கையில உருவுற அது என்ன கடப்பாறை அதானே, கடப்பாறை, அதை வேற நீ கையில வச்சு அடிக்கடி உருவி பார்த்துருப்ப. அந்த கடப்பாறையை வச்சிருக்கிற விட கொஞ்ச நாளைக்கு நீ மலை வர சொல்லு, கொஞ்ச நாளைக்கு செருப்பு தைக்க வர சொல்லு, கொஞ்ச நாளைக்கு மோல் அடிக்க வர சொல்லு, சரியா? அப்போ சுடுகாட்டுல போன வர சொல்லு, அந்த வெட்டியா வேலையும் வந்து நீ செய். அப்ப கடப்பாறை கூட செய்ய சொல்ல வேணாம். அவ்வளவு வரக்கூடிய காலகட்டங்கள்ல நாம நீ சொன்ன மாதிரி எல்லாமே வேளாண்மைக்கு வந்து எல்லாருமே வேளாண். அந்த நாய் தான் அந்த கேள்வியை கேட்டான். எல்லாமே டாக்டராகி ஊசி போட போயிட்டா யார் நோயாளின்னு கேட்டான். திராவிடம் பேசு. வணக்கம், இது திராவிடம் பேசு. தோழர் சிவாசடை. வணக்கம், நான் ஜமால். ஆமக்குஞ்சுகளையும் தற்கொலைகளையும் பற்றியும் தான் நம்ம அதிகமாக கண்டென்ட் பண்ணுறதாவே நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக, ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு களத்தில் வந்து ரொம்ப அவதூறுகளை அள்ளி வீசிட்டு கிடக்குறாங்க. அடிமைகள் வந்து அதுங்களுக்கு அரசியல் தெரியாத அடிமைகள், ஆட்சிகளில் இருந்தாலும் அடிமைகளுக்கு பெருசாக அரசியல் தெரியாது. ஆனால் இந்த தற்கொலைகளும் ஆமைகளும் தான் வந்து திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அதில் தமிழ் தேசியங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து பிராமண கடப்பாறைன்னு ஒன்று புதுசாக தூக்கிட்டு உள்ள வந்த சீமாண்டி என்ன சொல்கிறான்? அப்படி பிராமண கடப்பாறை ஒரு இவளையில் இருக்குமா ஜமால்? இவளையில் இருக்குமா? அது இருக்கும். என்னன்னா, பிராமண கடப்பாறைன்னா அது குருமூர்த்தியோட பெரிய கடப்பாறை. ஓ சரி. அந்த கடப்பாறை வச்சு பல கல்லை உடைச்சிருக்காங்க. அவங்க உடைச்ச கல்லெல்லாம் பெரிய பெரிய கல். அந்த மாதிரி உடைச்சி வாங்கின நிறைய கல் தான் அந்த சீமான் வந்து விஜயலட்சுமி ஒரு கடப்பாறை வச்சு உடைச்ச மாதிரி. ஆமா, அந்த மாதிரி. ஓ ரைட். அப்ப கடப்பாறை மோசமான கடப்பாறை, பெரிய கடப்பாறை. அது அந்த கடப்பாறை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். கடைசி அந்த கடப்பாறையை குழிக்குள் விட்டு எடுக்கவே முடியாம போறதா நம்ம பார்த்துருக்கோம். தகத்தாய சூரியன் அண்ணன் ஆர் ராசா, அப்புறம் தற்கொலை கட்சிகளுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கார் நிர்மல்குமார், சரி. அப்புறம் நம்ம அதிபர் அதிபர் சீமாண்டி. யாரு? அந்த ஈழ தேசத்து அதிபர் வந்து
இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொன்னாங்க. இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு புலிட்டு 2013 சரி அது மெண்டல் வந்து பேசியிருக்க. அப்படி அந்த நிகழ்ச்சியில அந்த மாணவன் வந்து கேட்கறான், ஆடு மாடு மேய்ங்க அப்படின்னு சொல்றீங்க, நாங்களாம் அதெல்லாம் விட்டுட்டு வந்துதான் இங்க நகர்ப்புறத்துல வந்துதான் நாங்க அந்த அங்க இருக்கிற அந்த கட்டமைப்புல இருந்து வெளியே வந்து இங்க நாங்க படிச்சு குடிமை பணிக்கும் ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் போறதுக்கு போறோம். நீங்க மறுபடியும் எங்களை போய் நீங்க உங்க ஊர் நாட்டுல போய் வேளாண்மையை பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. அங்க நாங்க தண்ணி தொட்டாத்திட்டு பட்டாத்திட்டு அந்த குளத்துல தண்ணி எடுக்காது, இந்த குளத்துல தண்ணி எடுக்காது, இங்க பிடிக்காது அங்க பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அங்க அவமானப்படுறதை விட நீங்க பாட்டல்ல காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற தண்ணி நான் கௌரவமா நினைக்கிறேன்னு அருமை அருமை அருமை. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுங்கிறத அந்த பையன் மிக தெளிவா பையன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. உடனே பாத்தீங்கன்னா அதிபர் சீமான் என்ன சொல்றாருன்னா, ஒரு எக்கால சிரிப்பு. அந்த சிரிப்பினுடைய வன்மை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் வந்து படிச்சு என்னத்தடா பண்ண போற, கண்டிப்பா நீ எல்லாம் படிக்கணுமா, நான் 8வது நீங்க 6வது. நாம வந்து ஸ்கூல் லெவலே தாண்டாதான் இருக்கு. ஆனா நாம வந்து அனுபவிச்சிருக்கோம். நம்மளவே அந்த வாத்தியார்கள் கேட்டிருக்காங்க, நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போற, உங்க அப்பனாட்ட நீ போய் செருப்பு தையு அப்படின்னு நம்மள எகத்தாளமா பேசின அந்த காலங்களையும் நம்ம தாண்டி வந்திருக்கோம். அது எந்த மாதிரியான வன்மமான ஒரு நிலையோ அதே மாதிரிதான் அதிபர் சீமான் கேட்கிறாப்படி அந்த பையன்கிட்ட, டேய் நீ எல்லாம் படிச்சு என்னடா பண்ண போற அப்படின்னு ஒரு கேள்வி. நீ எல்லாம் குடிமை படிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான். அதுல எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா, படிக்காத ஆடு மாடு மேய், படிக்காத விவசாயம் பண்ணு, இங்க வந்து ஏறு பிடிச்சாதான் சோறு, இதையே டைலாக்க தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கான் அந்த சீமான். இப்ப சமீபத்துல இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டா எல்லாத்துக்கும் அரசு பணி, எல்லாத்துக்கும் அரசு வேலை அப்படின்னு சொல்றான். சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னா, மாடு போட்ட சாணியை எடுத்து அதை டிராக்டர்ல ஏற்றி கொண்டு போய் கொட்டுறதுக்கு எதுக்குடா படிப்பு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான். நான் பண்ணை அமைச்சர்னா பார்த்தீங்கன்னா 2000-3000 ஏக்கர் அளவில் மிகப்பெரிய அளவுக்கு பண்ணை அமைச்சர், அதில் ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், நீ சுற்றி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், அதுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு கேட்டான். இந்த தமிழ்நாடு அரசு இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு அனைத்து துறைகளுக்கும் கல்லூரிகளை வச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி தேவையா, மருத்துவக் கல்லூரி இருக்கு. பொறியியல் கல்லூரி தேவையா, பொறியியல் கல்லூரி இருக்கு. ஆண் பெண் உட்பட அத்தனை பேரும் படிச்சுட்டு இன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கி கொடுத்த டைட்டில் பார்க்குங்கிற ஒரு இடத்துக்கு போன பிறகுதான் இன்னைக்கு அவன் சுயமரியாதையை உணர ஆரம்பிச்சான். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மென்பொருள் பணியாளராக மாறிட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் கடந்த காலங்களில் இருந்த வறுமையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவன் படித்து நல்ல நாகரிகமாக உடை போட்டு அவனுக்குன்னு தனியாக ஒரு கார் வாங்கிக்கிறான், தனியாக ஒரு பைக் வாங்கிக்கிறான், ஒரு நல்ல சொகுசான வீட்டை கட்டிக்கிறான். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை சூழலாம் இப்படி மாறிட்டு போயிட்டு இருக்கு. இது ஏன் நான் சொல்றேன்னா, இந்த அரசு ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கல்லூரியை வச்சிருக்கு. நீ அங்கே போனால் டெக்ஸ்டைல் வேணுமா, டெக்ஸ்டைல் படிக்கலாம், சரியா? இன்ஜினியரிங் படிக்கணுமா, இன்ஜினியரிங் படிக்கலாம், ஆட்டோமொபைல் படிக்கணுமா, ஆட்டோமொபைல் படிச்சுக்கலாம், வெல்டர் படிக்கணும்னா வெல்டர் படிச்சுக்கலாம், டர்னர் படிக்கணும்னா டர்னர் படிச்சுக்கலாம். அப்படி ஒவ்வொரு துறைக்கும் இந்த அரசு கல்லூரிகளை வச்சிருக்கு. வேளாண் கல்லூரி இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் மிகச்சிறந்த அளவில் இயங்கிட்டு இருக்கு. அது கோயம்புத்தூர் வேளாண் கல்லூரி வந்து மிக சிறப்பாக, மிக புகழ் பெற்றதுன்னே சொல்லலாம். அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறவன் அந்தந்த வேலைக்கு போறான். எனக்கு என்ன இப்ப இந்த சீமான் மொன்ன நாய் மேல வர கோவம்னா, படிக்கிற அத்தனை பேர்த்தையும் ஆடு மாடு மேய்ன்னு கூப்பிடுறான். மொன்ன நாய்ங்கிறத அழுத்தி சொல்லணும். இவரான போச்சாடா மொன்ன நாய்ங்கிறத அழுத்தி சொல்லணும். நான் மிக தெளிவாகவே சொல்லிட்டேன். ஒவ்வொரு துறைக்கும் இந்த அரசு கல்லூரிகளை வச்சிருக்கு. அதில் படிக்கிறவன்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருப்பான். நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த பரதேசி நாய், இந்த மொன்ன நாய், விஜயலட்சுமிகிட்ட செருப்படி வாங்கின பரதேசி நாய் என்ன சொல்றான், படிச்சு என்ன பண்ண போற, படிச்சா சோறு வந்துடுமா, வா ஆடு மாடு மேய். அந்த நிகழ்ச்சியில மட்டும் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், ஒரு எக்காலமும் ஒரு எகத்தாலமும் பையனுடைய சாதியை வைத்து மனசுக்குள்ளார வைத்து சீமான் வந்து நீ எல்லாம் படிச்சு என்னடா பண்ண போறன்னு கேட்கறாப்பியா, இல்ல வேற எதை நினைச்சு நீ கேட்கறாப்பியான்னு அந்த ஒரு எக்காலத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நீங்க அது குலத்தொழில் இல்லடா, குல தெய்வ தொழில்றாங்கிறான். குலதெய்வ தொழில்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, ஒரு செருப்பு தைக்கிறவன் வேணும், ஒரு துணி வெளுக்கிறவன் வேணும், என்ன அப்படி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டு வரான். அந்த இடத்துல தாண்டா காலங்காலமா இந்த பார்ப்பனியை சொல்லி எங்களை அடக்கிட்டு இருந்துச்சு நாயே. எங்களுடைய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் கருணாநிதி, இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்,
இவங்க எல்லாம் சேர்ந்து எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி நாங்கள் இனிமே யாருக்கும் அடிமை இல்லை, எங்கள் பிள்ளைங்க எல்லாமே இன்னைக்கு வந்து நல்ல சரியான கல்வியை கொடுத்தா என்னுடைய பிள்ளைகள் வந்து இன்னைக்கு உலகம் கடந்து பல்வேறு நாடுகளை கடந்து சாதிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் முதல்வன் திட்டம் வந்துருச்சு. படிக்கவே முடியாத எவ்வளவோ ஏழை பிள்ளைகளை இன்னைக்கு படிக்க வைக்கிறதுக்கான அனைத்து வசதிகளையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. பெண்களுக்கான இலவச பேருந்து, நம்ம அந்த டாபிக்குள்ள போக வேணாம், இருந்தாலும் சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. பெண்களுக்கான இலவச பேருந்தை சுட்டி காட்டுறோம். இதுல மாணவ மாணவிகள் எல்லாமே பயனடைகிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நகரத்து பக்கமே வர முடியாம இருந்த பெண்கள் வந்து இன்னைக்கு கிராமத்துல இருந்து ஒரு குக்கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. நகரத்துக்கு வராங்க, நாகரிகத்தை பார்க்குறாங்க, ஓ இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இதையெல்லாம் ஏற்றுக்க முடியாத இந்த சங்கி குருமூர்த்தியோட கால நக்கிற இந்த சீமானுங்கிற மொன்ன நாய் என்ன சொல்கிறான், விவசாயம் பண்ணவா, ஆடு மாடு மேய்க்கவா. இப்போ இவன் ஒரு தடவை கேட்டான், அவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, எல்லாமே டாக்டரை ஊசி போட போயிட்டா சோறு யார் போடுவான்னு கேட்டான். இந்த பரதேசியராக்கி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லாருமே நீ சொல்கிற மாதிரி வேளாண் தொழிலுக்கு வந்துட்டோம்னா மற்ற துறைகளை எவன்டா பார்ப்பான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. குலத்தொழில் இல்லடா, இது குல தெய்வ தொழில் அப்படின்னு பேசுவான். நீ சாப்பிடாத, நீ குடும்பத்து பணிக்கு வந்துட்டாலும், நீ கலெக்டர் ஆயிட்டாலும், அந்த நல்லா கவனிச்சு பாருங்க, நீ வந்துட்டாலும் நீ சோறு திங்காத. கேள்வி என்ன கேட்கற அப்படின்னா, அப்ப நீ நெசவு நெஞ்சாதான் துணி பொருத்தணும், நெசவு நெய்யலன்னா நீ அமனமா சுத்துவியாடான்னு ஒரு கேள்வி எனக்கு அருமை. நம்ம சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊருக்கு நம்ம திருச்செங்கோடுக்கு வந்துட்டா அவன் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு ஒருத்தன் பழச்சிக்குவான்டா கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அங்க வந்து தொழில் சார்ந்து இருக்காது, சாதிய சார்ந்த தொழிலா இருக்காது. எந்த தொழில் அவன் கத்துக்கிறானோ அந்த தொழில் அவன் செய்வான். தச்சன் தான் தச்சு தொழில செய்யணும் ஒரு நிலை மாறி அவன் சொல்றான், நீ விவசாயம் செய்யணும் சோறு திங்காதரானா, நெசவு நெய்யணும் நீ அமரமா சுத்துவியாடா சீமாண்டின்னு கண்டிப்பா செருப்படிச்ச மாதிரி கேளுங்க. அவங்க பார்த்து ஒருக்க கேளுங்களா. அவனுக்கு என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு அந்த பிராமண கடப்பார குருமூர்த்தி வகையராவை கொஞ்ச நாளைக்கு கூப்பிட்டு சொல்லுவோம், நான் பேண்ட பீய கொஞ்ச நாளைக்கு அல்ல சொல்லு. அருமை அருமை என்ன கண்டிப்பா கண்டிப்பா. உன் பொண்டாட்டி கயல்வெளியோட வகையராவை கூப்பிட்டு அவங்கள கொஞ்ச நாளைக்கு முகத்தை சிறைக்க சொல்லு. ஆமா, இல்ல நீங்க அந்த வீடியோலயே கவனிச்சீங்கன்னா தெரியும் என்ன சொல்லுவோம்னா, சாதி எங்க இருக்கு உன் மனசுல இருக்குது அப்படின்பா, உன் புத்தியில இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவான். அப்ப நீ சொல்ற மாதிரி சாதி எங்க இருக்கு உன் புத்தியில இருக்குன்னு சொல்லி சொல்றான்ல. அப்ப உனக்கோ நீ தாங்கி பிடிக்கிற அது கையில உருவுற அது என்ன கடப்பார அதானே கடப்பார, அதை வேற நீ கையில வச்சு அடிக்கடி உருவி பார்த்துருப்ப. அந்த கடப்பாறையை வச்சிருக்கிற விட கொஞ்ச நாளைக்கு நீ மலை வர சொல்லு, கொஞ்ச நாளைக்கு செருப்பு தைக்க வர சொல்லு, கொஞ்ச நாளைக்கு மோல் அடிக்க வர சொல்லு. சரியா? அப்போ சுடுகாட்டுல போன ஒரு வர சொல்லு. அந்த வெட்டியா வேலையும் வந்து நீ செய். அப்ப கடப்பாறை கூட செய்ய சொல்ல வேணாம். அவ்வளவு தூரம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நாம நீ சொன்ன மாதிரி எல்லாமே வேளாணுக்கு வந்துருவோம். எல்லாருமே வேளாண். அந்த நாய் தான் அந்த கேள்வியை கேட்டான், எல்லாமே டாக்டராகி ஊசி போட போயிட்டா யார் நோயாளின்னு கேட்டான். நாங்க என்ன விவசாயத்துக்கு எதிரிகள் கிடையாது. ஐயா பெரியார் சொன்ன மாதிரி விவசாயத்தை தொழிற்சாலையா மாத்திரம்னு நம்ம கேட்கிறோம். கண்டிப்பா ஒரு இண்டஸ்ட்ரியலா மாத்தி அதுல உற்பத்தி அதிகப்படுத்தி மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணணுங்கிறது நமக்கு மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா என்ன, ஆனால் இந்த சாதிக்காரன் தான் இதை செய்யணும். என்ன ஏண்டா உங்களுக்கு தெரியும் சிவா, நம்ம ஊர்ல வந்து நம்ம குடி தண்ணிக்கு போகணும்னா அடிப்பம்புக்கு போவோம். கண்டிப்பா அந்த அடிப்பம்புக்கு போயிட்டு நம்ம தண்ணியை வச்சுட்டு தண்ணியை வச்சு அடிச்சு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த ஆதிக்க சமூகத்தை சார்ந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கண்ணால பாத்துருக்கிறேன். அந்த பெண்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குடத்துல தண்ணியை பிடிக்க ஏற்கனவே நம்ம அவங்க தண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணி எடுத்து நாம கைப்பிடி வச்சு அந்த கைப்பிடி மேல தண்ணியை ஊத்தி விட்டு நம்ம குடத்தை வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி பிடிப்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நிலை. அப்போ வந்து அதுவும் இல்லாம நம்ம குடத்தை தூக்கிட்டு தெரு தெருவா ஊரா போய் ஒவ்வொரு காட்டுலயும் வரிசையா நிற்போம். லாரி தண்ணி வரும், அதுக்கப்புறம் அதை பிடிக்கிறதுக்கு நிற்போம். காடு கடந்து சைக்கிள்ல 2 பெல்ட் போட்டுக்கிட்டு நம்ம ஊரா போய் எங்கெல்லாம் தண்ணி வருதோ அங்கெல்லாம் போய் தண்ணி பிடிச்சிட்டு நம்ம ஊர்ல கிராமத்துல இருந்து நகரத்துக்கு 4 கிலோமீட்டர் வரணும். அதுல சைக்கிள் வச்சுட்டு சின்ன கேரியர் இருந்தா தண்ணி பத்தாதுன்னு சொல்லிட்டு பெரிய கேரியர் 4 குடம் தண்ணி வச்சு போறோம். என்ன
இந்த மாதிரி நம்ம அந்த சூழல்லாம் நம்ம இருந்தோம். இன்னைக்கு நம்ம பகுதியில் எங்கேயுமே தண்ணிக்கு பஞ்சங்கிறத ஒரு நிலைமையே இல்லாமல் இப்போ நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுக்குள்ள தண்ணீர் பஞ்சம்ங்கிறது துளி கூட இல்லை என்னால் அடிச்சு சொல்ல முடியும். காரணம் என்னன்னா தொடர்ந்து திருச்செங்கோடு நகராட்சி ஆகட்டும், ஒன்றிய பகுதிகளாகட்டும், திமுக தான் தொடர்ந்து திமுகவின் கோட்டையா இருந்துட்டு இருக்குது. கண்டிப்பா திராவிட பாரம்பரியத்தை சார்ந்தவர்களே வந்து அங்க கோல வச்சிட்டு இருக்கிறனால நீங்க பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு ஒன்றியமும் சரி, திருச்செங்கோடு நகரமும் சரி, தண்ணி பஞ்சங்கிறத இருக்காது. தண்ணி பஞ்சமே இல்ல. இந்த சீமான் சொல்றான் ஒரு காலத்துல அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு 10 போர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பஞ்சாயத்துல இன்னைக்கு 35 கிட்டத்தட்ட 60 போர் இருக்கும். 60 போர் இருக்கு. கட்டாயம் ஒரு பஞ்சாயத்துக்கு OHT டேங்க் 10 டேங்க் இருக்கும். 10 டேங்க் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருந்து சிறப்பா குடிதண்ணீர் சப்ளை ஆயிட்டு இருக்குது. பஞ்சாயத்துக்குன்னு ஒரு போர் இருந்த நிலை மாறி, ஒரு வீதிக்கு ஒரு தெருவுக்கு ஒரு பைப்புங்கிற நிலை மாறி, அந்த தெருக்களில் எத்தனை வீடு இருக்குதோ அத்தனை வீடுகளுக்கு இன்னைக்கு தண்ணி பைப். இன்னைக்கு எல்லா வீட்டு வாசல்லையும் தண்ணி இருக்கு. இந்த சீமானுங்கிற மொன்ன நாய்க்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களை பின்னோக்கி இழுக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரும்பாடுபட்டு இந்த இளைய சமூகத்தை அப்படி புஷ் பண்ணி தள்ளி அழகா மேல கொண்டு போய் நிறுத்தும் பொழுது என்ன, ஒரு மாபெரும் கல்வியாளரா, மருத்துவரா, மிகப்பெரிய பொறியாளரா இப்படி மாத்தும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது பொறுக்க முடியாத இந்த மயிலாப்பூர் மாமாங்க, நாக்பூர் நாய்ங்க போடுற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டுட்டு தான் இந்த மொன்ன நாய் என்ன பண்றா, படிச்சு என்ன பண்ண போற, ஆடு மாடு மேய்கின்றான். அவங்க பையனை ஏன் படிக்க வைக்கிறான்? அதாவது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவன்கிட்ட என்னன்னா, இவன் புதுசா பிறந்த முசோலினி கணக்கா கத்தி பேசுறது இந்த இளைய தலைமுறைகளுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. எப்படி அந்த சின்ன பசங்களுக்கு குழந்தை பருவத்துல வந்து ஒரு இனம் புரியாத உணர்வுன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டிங்ல இந்த குழந்தைங்களுக்குலாம் நம்ம ராசா சொன்ன மாதிரி நீ வந்து சாதிய கொடுமைகளையும் இங்க இருக்க உனக்கு வந்து கல்வினா எப்படின்னா இருக்குன்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் நாங்களாம் இருந்தோம். அதை அனுபவிச்சு அந்த குழந்தைகளை அனுபவிச்சு எங்களுக்கு அந்த வழி தெரியும். கண்டிப்பா இவங்களுக்கெல்லாம் அந்த இது தெரியல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு இனிமே இங்க யாரும் சாதி பாகுபாடு பார்த்து இயங்க முடியாதுங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. ஆமா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ உண்டான பாதுகாப்பு என்னவோ அது கிடைச்சிருக்கு. அதுக்கு பாதுகாப்பு அரணாணிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் வந்த பிறகுதான் நான் என்னுடைய அப்பா சொல்லியிருக்காரு, ஒரு பண்ணையில் இருந்தவர், பண்ணையில அடிமையா வேலை பார்த்தவர். அப்ப இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா எனக்கு இந்த அறிவெல்லாம் கொடுத்தது திராவிடமும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்னை பாதுகாக்குது, இந்த சமூகத்தை பாதுகாக்குது. இருக்கக்கூடிய மாணவர்களை நான் படிக்காதவன்ப்பா, என் வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைங்களும் இன்னைக்கு பட்டதாரிகள். என்னுடைய பெரிய மகனும் பட்டதாரி, என்னுடைய இளைய மகனும் பட்டதாரி. நான் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் வெறும் 5ஆம் வகுப்பு கூட நின்று போனவன். இப்போ இதுக்கு எல்லாம் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் உழைப்பு, தத்துவத்தை அடிப்படையில் தந்தை பெரியாரின் தத்துவமான திராவிட தத்துவம், அதை செயல்படுத்துறது பார்த்தீங்கன்னா அண்ணா தொடர்ந்து, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தொடர்ந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொடர்ந்து, கூடவே இருக்கக்கூடிய துணை முதல்வராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து இன்னும் இந்த திராவிட பாரம்பரியம் எங்களை மென்மேலும் மீட்டெடுத்து கொண்டு போயிட்டே இருக்கோம். அதனால் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம்னா, அந்த சீமானுங்கிற மொன்ன நாயெல்லாம் தயவு செஞ்சு அவன் பேசுகிற கூட்டத்தை கூட உங்கள் வீட்டு பிள்ளைங்களை அனுப்பாதீங்க. கிட்டத்தட்ட சோம்படிகள் கணக்காக அந்த பிள்ளைங்க மாறிடுவாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, படிக்காத எரும மாட்டு சாணி எழுறதுக்கு படிப்பு எதுக்குன்னு கேட்குறான். அப்போ நம்ம படித்து நம்ம குழந்தைங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம குடும்பம் ஒரு காலத்தில் வறுமையில் இருந்துச்சு, இன்றைக்கி என்னுடைய மகனோ அல்லது மகளோ முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்காங்க, இவங்க அடுத்து மேலும் வளரணும், அவங்க பெரிய பெரிய உத்தியோகங்களுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எங்களுடைய திராவிடம் பேசு இந்த யூடியூப் சேனல் மூலிமா இந்த பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தயவு செஞ்சு சீமான் கூடத்துக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளை அனுப்பிடாதீங்க. பின்னோக்கி கயிறு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறான். மேலும் இந்த சீமானுங்கிறவனை விட போகிறதெல்லாம் இல்லை. அதுக்கு தான் நாங்கள் உள்ள காலத்தில் இறங்கியிருக்கோம். சரிங்களா? இறங்கியிருக்கோம். இனிமேல் அடிக்கிற அடி, கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அவன் நல்ல மானசனாக இருந்தால் நாக்கை பிடிக்கிட்டு தொங்கிடுவான். அடுத்த அமர்வுல மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.